அவளோடது எல்லாமே என்னோடது. கண்மணி அப்படிதானே? ஆமா அத்தை, அவ பாதி நாள் என் வீட்ல வளர்ந்தானா, நான் பாதி நாள் அவ வீட்ல இருந்தேன். அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே 2 பேருமே நீ பாதி நான் பாதிங்கிற மாதிரிதான். அவ சும்மா பேச்சுக்கு பாதி பாதின்னு சொல்றா. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிக்கும்னு தெரிஞ்சா நான் என்ன கேட்டாலும் அவ முழுசா மொத்தமா அப்படியே எனக்கு விட்டு கொடுத்துருவா. என்ன கண்மணி? பின்ன நீ கேட்டு எப்படி வெண்ணிலா நான் இல்லன்னு சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியும். ஆனா தெரியாதவங்களுக்கு புரிஞ்சா போதும். பாவம் ஆண்டிக்கு தெரியல, அதனாலதான். அண்ணே அண்ணே அண்ணா என்ன யுத்த காலத்துக்கு போற மாதிரி கொலவெறியோட வர்றியே என்ன? கார்த்தினி சுமார். அண்ணே அண்ணேங்கண்ணே. ஏண்டா என்னாச்சு? அவளையும் தேடுற? முதல்ல அவங்கள கூப்பிடு சொல்றேன். என்னாச்சு அன்பு? ஸ்வேதா ஸ்வேதா என்னங்க? கீழ வா. இதோ வர இருங்க. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? கொஞ்சம் இருங்க சித்தப்பா, அண்ணி வரட்டும். என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு தெரியாது, அன்புதான் வர சொன்னா. அப்படியா? என்னாச்சு அன்பு? எங்க நீங்க எப்ப வந்தீங்க? ஒரு நிமிஷம் இருக்கண்மணி. என்ன நீ இது? என்னது இது? அது சும்மா நான் காமெடியா வீடியோ போடுவேன்ல, அந்த மாதிரி தான் போட்ட அன்பு. என்ன பண்றது, இந்த மாதிரி ஃபன்னியா போட்டாதான் வியூஸ் எல்லாம் வருது. வியூஸ்க்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா? இதுக்கு பேரு காமெடி வீடியோவா? உங்களுக்கு ஃபன்னியா சில்லியா முட்டாள்தனமா எதனா வீடியோ போணும்னா உங்களை வச்சு மட்டும் போட்டுக்கங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? அதுக்கே அன்பு என்ன பிடிச்சி இப்படி கத்துறீங்க? அவ எனக்கு பண்ணதை தானே நான் போட்டேன். ஆனா அவ பண்ணதை நீங்க அப்படியே போடலையே. எடுத்த வீடியோல உங்க மனசுல இருக்கிற வக்ரத்தை கொட்டி அவளை அசிங்கமா பேசியில போட்டிருக்கீங்க. நீங்க எடுத்த ஆக்சுவல் வீடியோவை பார்த்தா தானே உங்க லட்சணம் என்னன்னு தெரியும். ஆனா போனை வாங்கி பாருங்க. ஏய் போன கொடு, போன கொடுங்கறல. இது அவளா பண்ணிருக்க மாட்டா. நீங்க தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கீங்க. எப்படி எப்படி 500 ரூபாய் காசு கொடுத்தா போதும் என்ன வேணும்னாலும் வேலை செய்யற இன்னசென்ட் வேலைக்காரியாவ, காசுக்கு வேலை செய்யற ஓரகத்தியாவ. அதுவும் எண்டு பஞ்ச் டயலாக்ல என்ன சொன்னீங்க? யூஸ் ஓரகத்திஸ் மேக் மணி. இப்படி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காசு சம்பாதிக்கிறத விட கேவலமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே